மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த தளபதி கச்சேரி சாங்கை நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி, அதான் அந்த சாங் மாதிரியே அதே மாதிரியே பேக்ரவுண்டு, அதே மாதிரியே நம்மளோட இமேஜு. ஸோ உங்களுக்கு நான் ப்ரிவியூ கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி அவுட்ஃபிட்டில் இருக்க உங்களோட ஃபேஸை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் இதை வச்சு எப்படி வீடியோவாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராம்ப்ட் தேவை. இந்த ப்ராம்ப்ட்டை நான் இந்த வீடியோவில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை வச்சு எப்படி இமேஜாக ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்கள்கிட்ட க்ரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணணும் கீழே இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த சிம்பிளை ஜஸ்ட்டு டச் பண்ணினா உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஃபைல் மேனேஜர் நமக்கு ஓப்பன் ஆனதுமே இப்போ இதில் நாம் ரெடி பண்ண அந்த இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் தெரிற அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே கீழே வர இருக்க எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு, இந்த இடத்துல காப்பின்னு கேட்குதா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தாலே போதும், காப்பி ஆயிடும். இப்போ அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போது நம்ம இதில் இந்த ஜிமினி ஏஐ அப்படின்ற அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுமே இதில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த குரோம் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ராம்ப்ட்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தோன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு கீழே அப்லோட் ஃபைல் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ், இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஃபேஸ் வந்து கிளியராக சென்டராக தெரிகிற மாதிரி இமேஜாக, எல்லாமே நம்மளோட ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி 100% வந்து மேக் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் என்னோடய இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க சென்ட் பட்டனை மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து நமக்கு வேறு லெவலில் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் நீங்கள் ப்ராம்ப்ட்டை மட்டும் ஆட் பண்ணி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணாலே போதும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன மூவிக்கு சம்மந்தமான அந்த இமேஜில் ரெடி பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக என்ன மாதிரியே இருக்கா. ஸோ இப்போ இந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜை வச்சு எப்படி வீடியோவை மாற்றுறேன்னு பார்க்கலாமா? ஸோ அந்த வீடியோவை மாற்றுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் தான் ப்ரீசெட் தான் தேவை. அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. என்ன டேரக்ட் லிங்க் தான். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் உள்ளே வந்ததுமே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த ஃபாண்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியலண்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து தனியாக வீடியோஸ் போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு உள்ளே வந்தோடனே ஃபாண்ட் கேட்கும். ஃபாண்ட்டை ஃபஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடித்தாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடித்த மாதிரி தான். ஏன்டா இதுக்கடுத்து இல்லை இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோட லாஸ்ட் வர போங்க. லாஸ்ட் வர போயிட்டு லாஸ்ட் வர இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த 3D ஆப்ஷன் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட இமேஜ் வந்து எங்கே செட் ஆகுது அப்படின்றத கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி மூவ் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, கரெக்டாக அந்த 16.2 செகண்டில் ஒரு பீட் மார்க் இருக்குது, அதுக்கு நேரம் வச்சு நீங்கள் செட் பண்ணாலே, அதாவது இந்த ஒரு இடத்துல செட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்மளோட இமேஜ் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கா, இதை வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். அதுக்கு அந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. போயிட்டு இந்த ரெண்டாக இருக்க இந்த ரொட்டேட் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதை கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இமேஜ் வந்து -5 பண்ணாலே கரெக்டாக வந்து சென்டராக வந்துடுது. வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மூணாவது இருக்க அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பெருசாக வேணுமா இல்லை உங்களுக்கு இதோட சைஸை கம்மி பண்ணணுமோ ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேஸ் வந்து எங்கேயும் மறையுதா அப்படின்ற மட்டும் கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பாதி ஃபேஸ் வந்து மேலே போயிடுது. ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணி இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இதை நான் கீழே கொஞ்சம் இழுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு லெவலில் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு
பீட் மார்க்காக நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேஸ் எங்கேயும் மறையுதா இல்லை கட் பண்ணதெல்லாம் தெரியுதா அப்படின்னு மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். வேறு லெவலில் நீங்கள் வந்து இந்த வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரை நான் மூவ் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா எல்லாமே நானே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிடுவீங்க. ஸோ அலாமல் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.